So first we will see what are all the muscles of lumbar region. Okay, so we will see the muscles and we will see the ligaments. Then we will go to the exercises. Then what happens in the aging. So today we will finish the vertebral column and tomorrow we can move on to posture. So the muscles which are present in lumbar region, what they are doing is they will try to control the they control the movement of tongue. See what I have written. The muscles of lumbar and the lower spine produce and control the movement of trunk. Okay, there is a spelling mistake in that. So it will try to control the movement of the trunk. So they stabilize the trunk and they are useful for attenuating the exercise. That is attenuating the excessive force. இந்த அதிகமாக ஃபோர்ஸ் ஆஃப் இந்த கம்ப்ரெஷன் ஷியர் அந்த மாதிரி இருக்கும்போது அதை தாங்கிக்கக்கூடிய ஏரியா வந்து இந்த மசில்ஸ் தான். ஸோ மொத்தம் மூணாக பிரிச்சுக்கிறோம் நம்ம: போஸ்டீரியர் மசில்ஸ், லேட்ரல் மசில்ஸ் அண்ட் ஆன்டீரியர் மசில்ஸ். இந்த போஸ்டீரியர் மசில்ஸில் தான் நம்ம சூப்பர்ஃபிஷியல் டு டீப் வந்து நம்ம அன்னைக்கு வந்து துறக்கோ லம்போ ஃபேஷியா பார்த்தோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஜஸ்ட் ஒரு இது மட்டும் தான், உள்ள டீப்பாக போகல நம்ம. ஸோ ஃபஸ்ட் இஸ் த thoracolumbar fascia, then comes the latissimus dorsi muscle, then gluteus, then internal oblique and external oblique, transverse abdominis, erecta spinae and the multifidus. ஸோ posterior group of musclesல இந்த muscles, இந்த எல்லா musclesோட நேமும் இருக்கணும். ஸோ இஃப் தே ஆஸ்க் ஃபார் muscles present in the lumbar region அப்படின்னா நீங்கள் பிரித்து then you have to write the origin, insertion, nerve supply and action of the muscles. இப்போது ஒவ்வொரு மசிலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா இரக்டார் ஸ்பைனே இஃப் யூ டேக், அதுலேயே பார்த்தீங்கன்னா லாஞ்சிஸ்மஸ் thoracis, pars thoracis, iliocostalis lumborum, pars thoracis. அதாவது சூப்பர்ஃபிஷியல் லேயரில் இந்த ரெண்டும் இருக்கும், டீப் லேயரில் இந்த ரெண்டும் இருக்கும். லாஞ்சிஸ்மஸ் thoracis, pars lumborum, iliocostalis lumborum, pars lumborum. அதாவது thoracic ரீஜனில் இருக்கிறது சூப்பர்ஃபிஷியலாகவும் லம்பார் ரீஜனில் இருக்கிறது டீப் லேயராகவும் இருக்கும். தென் டோட்டலாக வி ஆர் கோயிங் டு சி டோட்டல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் போஸ்டீரியர் மசில்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த இந்த டென்சைல் ஃபோர்ஸை வந்து ஏற்றுக்கும். அப்டாமினல் மசில் கம்ப்ரெஷன், த ஃபோர்ஸ் கம்ப்ரஸஸ் த அப்டாமினல் மசில்ஸ். அதாவது ஆன்டீரியர் மசில்ஸ் தான் இட் வில் பி ஹெல்பிங் ஃபார் அப்டாமினல் கம்ப்ரெஷன். ஆனால் திஸ் கம்ப்ரெஷன் இஸ் சிமிலர் டு தட் ஆஃப் தி எக்ஸ்டர்னல் கார்செட். எக்ஸ்டர்னல் கார்செட் அப்படின்னா என்னது, இப்போ லம்பாரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வி ஆர் புட்டிங் அ பெல்ட் இல்லையா, லம்போ பெல்விக் பெல்ட். அந்த இடுப்பில் வந்துட்டு பேக் பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு வி புட் அ கார்செட். கார்செட் அப்படின்னா பெல்ட்டை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸை வந்து இந்த போஸ்டீரியர் மசில்ஸ் வந்து எடுத்துக்கும். தென் தி coupled action of muscles and the contralateral function of the gluteals compress the lumbar region and it will try to make it more stable. ஓகே, இப்போ சூப்பர்ஃபிஷியல் லேயரில் தான் இப்போ நம்ம thoracolumbar fascia இது எல்லாமே பார்த்தோம். ஸோ பைலேட்ரலி பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் வந்து ஆக்டிங் பைலேட்ரலி, இந்த போஸ்டீரியர் மசில்ஸ் வந்து தே ஹெல்ப் இன் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் போத் த thoracic and the lumbar region. அப்போ யூனிலேட்ரலாக எடுக்கும்போது யூனிலேட்ரலி தே ஃப்ளக்ஸ் த ட்ரங்க் அப்படின்னா என்னது, சைட் ஃப்ளக்ஷன். யூனிலேட்ரலி இஃப் தேர் ஃப்ளக்ஸிங் த ட்ரங்க் அப்படின்னா சைட் ஃப்ளக்ஷன். ஸோ டியூரிங் ட்ரங்க் ஃப்ளக்ஷன் ஃப்ரம் ஸ்டாண்டிங் த இரக்டாஸ் கான்ட்ராக்ட் இசென்ட்ரிக்கலி டு கண்ட்ரோல் த மூமெண்ட். கான்சென்ட்ரிக்கலி அப்படின்னா என்ன ஆகும், எக்ஸ்டென்ஷன் நடக்கும். ஃப்ளெக்ஷன் அப்போது இது இசென்ட்ரிக்கலி அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப ஃபர்தராக ஃப்ளெக்ஷன் போகாமல் இல்லை, இட் வில் ட்ரை டு கண்ட்ரோல் த ஃப்ளெக்ஷன். தென் ஃப்ளெக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஃபினாமினா. இந்த இரக்டா ஸ்பைனை வந்து என்ன பண்ணுது, இரக்டா ஸ்பைனைங்கிறது பின்னாடி இருக்குது போஸ்டீரியர் குரூப் ஆஃப் மசில், பட் அது என்ன பண்ணுது, இந்த இரக்டா ஸ்பைனை மசில் தே ஆக்ட் எசென்ட்ரிக்கலி. சரி, கான்சென்ட்ரிக்கலினா குறையணும், மசிலோட லென்த் குறையணும். இசென்ட்ரிக்கலி அப்படின்னா அந்த மசில் வந்து லென்த்தன் ஆகணும். அப்போ the erector spinae muscle act eccentrically until 2/3 of flexion of spine. After that they become silent, called flexion relaxation phenomena. So what is meant by flexion relaxation phenomena அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு lumbar flexion இல்லை trunk flexion நடக்கும்போது erector spine என்ன பண்ணுன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணும். இட் வில் ட்ரை டு ப்ரிவெண்ட் த ஃப்ளக்ஷன். ஏன்னா அது பின்னாடி இது இந்த மசில் வந்து என்னது, எக்ஸ்டென்சார் மசில். ஸோ ரொம்ப ஃப்ளக்ஷன் போகாமல் ஃப்ளக்ஸாஸ் கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸாஸ் உள்ளே போயிட்டு இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்தன் ஆகி இசென்ட்ரிக்கலாக வேலையை பார்க்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே நம்ம குனிஞ்சிட்டோம் அப்படின்னா இது பேசாமல் இருந்துடும். ஸோ தட் இஸ் கால்டு ஃப்ளக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஃபினாமினா. தட் இஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரெச்டு or deformed, the passive tissues
are able to generate the moment arm. The posterior ligaments have long moment arm than the posterior muscles. So the ligaments have mechanical advantage over the muscles. So mechanical advantage create ஆகிறதுனால திரும்பவும் இன்னும் எசன்ட்ரிக்கலாக அது லென்த்தன் ஆகிக்கிட்டே இருக்க தேவையில்லை. அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் லென்த்தன் ஆகிட்டா அது வந்து என்ன பண்ணிடுது, அதுக்கு மேலே லென்த்தன் ஆகாமல் பேசாமல் நின்றுது. ஏன்? பிகாஸ் இட் இஸ் கிரியேட்டிங் அ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். அப்போ வாட் இஸ் மென் பை ஃப்ளெக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஃபினாமினா அப்படின்னா உங்களுக்கு எந்த மசில் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா இரெக்டார் ஸ்பைனே மசில். ட்ரங்க் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது இது எசன்ட்ரிக்கலாக ஆக்ட் பண்ணுது. 2/3 ஆஃப் த ஃப்ளெக்ஷன் ஆஃப் ஸ்பைன் நடந்த உடனே இது சைலண்ட் ஆயிடுது. அப்போ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஏற்கனவே ஸ்ட்ரெச்சான இந்த இரெக்டார் ஸ்பைனை வந்து இட் இஸ் ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ குட் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். அதாவது ஒரு லாங் மூமெண்ட் கொடுக்கறதுனால மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இட்டு ஃபர்தராக ஃப்ளெக்ஷன் நடக்குது. இப்போ சூப்பர்ஃபிஷியல் அண்ட் டீப் லேயர்ஸ் ஆஃப் erector spinae muscles are separated by the lumbar fascicles. The deep muscle is having the function similar to the levator spinae of cervical region. They do not have sufficient momentum. So they are not prime extensors. See இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய டீப் லேயர்ஸ், இப்போ இந்த erector spinaeல இருக்கக்கூடிய சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸ் வந்து தே ஆர் அதுதான் வந்து என்ன பண்ணுது, இந்த ஃப்ளெக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஃபினாமினாக்கு போகுது. இப்போ ஆக்சுவல் எக்ஸ்டென்ஷனுக்கு இந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸ் தான் எக்ஸ்டென்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணணும். டீப் லேயர்ஸ் வந்து இட் வில் நாட் ஹெல்ப் இன் தி எக்ஸ்டென்ஷன். இது எக்ஸ்டென்ஷனுக்கு பண்ணக்கூடிய மசில் தான், எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட்டு பண்ணக்கூடிய மசில் தான். ஆனாலும் அதோட சூப்பர்ஃபிஷியல் லேயர் மட்டும்தான் எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டீப் லேயர் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா இட் இஸ் நாட் ஹேவிங் சஃபிஷியன்ட்டு மூமெண்ட்டு ஆம். ஓகே, தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் இப்போ என்னென்னா நம்ம எல்லாத்தோட மசில்ஸோட ஆரிஜின் இன்சர்ஷன் பார்க்காம ஜஸ்ட் அந்த லம்பார் ரீஜனில் ரொம்ப முக்கியமாக இந்த மசில் என்ன பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் ஒரு ஐடியா. ஸோ ரோல் ஆஃப் மல்டிஃபிடஸ். இப்போ மல்டிஃபிடஸ் அப்படிங்கிற மசில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மசில். இப்போது இந்த டயக்ராம்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும். இப்போ மல்டிஃபிடஸ் இதுக்கு அடுத்த டயக்ராமில் இருக்குது. ஸோ இட் வில் டெமான்ஸ்ட்ரேட் த செக்மெண்டல் அண்ட் ரீஜனல் டிஃப்ரென்சஸ். Their line of pull, the line of pull is vertical, have effective moment arm for extension by increasing the lumbar lordosis. So multifidus ஓட ஒர்க் என்ன, it helps in lumbar extension. அப்போ lumbar extension வந்து எப்படி பண்ணும், it will try to increase the lumbar lordosis. ஸோ இந்த மசிலோட ஆக்ஷன் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த போஸ்டீரியர் குரூப் ஆஃப் மசில்ஸில் இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே எதில் இருக்குது, இந்த லாங்கிஸ்மஸ், தொராசஸ், இலியோகாஸ்டாலஸ், லம்போரம், இது எல்லாமே வந்து erector spinaeலேருந்து வரக்கூடிய பிரான்ச்சஸ் இல்லையா? ஸோ இஃப் யூ see the posterior group of muscles எப்படி இருக்குது, மல்டிஃபிடஸ் எங்கே இருக்குது. ஸோ you can see how the muscles are present and how it is acting. see இது erector spinae மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா erector spinae அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய அந்த மசில் வந்து erector spinae. மல்டிஃபிடஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், அந்த பிங்க் கலரில் இருக்க டீப் லேயர் ஆஃப் மசில் தட் ப்ரொவைட்ஸ் த ஸ்டெபிலிட்டி. ஓகே, ஸோ எப்படி வந்து இது உங்களுக்கு அந்த பேக் சைடில் இருந்துட்டு how it is creating the extension. ஸோ கரெக்டாக லம்பார் ரீஜனில் இருக்குது. ஸோ தட் will try to increase the lumbar lordosis. இப்போ பேக் மசில்ஸ் பார்த்தோம். இப்போ லேட்ரல் மசில்ஸு. ஸோ த குவாட்ரேட்டஸ் லம்போரம் தான் வந்து லேட்ரலில் இருக்குது. இட் லைஸ் டீப்